இந்த வாரம் நாங்க பல்லாவரம் சந்தை போயிருந்தோம். எல்லாருக்கும் தெரியும் அங்க கிடைக்காத பொருளே கிடையாதுன்ட்டு. அங்க எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். செகண்ட் ஹேண்டும் இருக்கும், நியூவாவும் இருக்கும். இந்த சந்தை வந்து வீக்லி ஒன்ஸ் தான் போடுவாங்க. ஃப்ரைடே மட்டும் தான் போடுவாங்க. நாங்க மார்னிங்கே அங்க போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டு. நாங்க அங்க எடுத்த சில கிளிப்ஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். இங்க காய்கறி முதற்கொண்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் இங்க. இதெல்லாம் டாய்ஸு ப்ளஸ் இது வந்து யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான். ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வாங்க. வாங்கி தரேன் வாங்கி தரேன். நிறைய பேருக்கு ஃபிஷ் வாங்குற ஆசை இருக்கும். இங்கே வந்து நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் காயின்ஸு தெரியும். அந்த காலத்து காயின்ஸு அதெல்லாம் இருந்தது. எல்லா விதமான காயின்ஸுமே இருந்தது. அப்புறம் பித்தளையில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. ஆன்டிக்லேருந்து எல்லாமே இருந்தது. இதெல்லாம் யூஸ்டு புக்ஸு. நிறைய குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இதில் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம தேடி எடுத்துக்கலாம். நல்லா சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கே பார்கெயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே யூஸ்டு ப்ராடக்ட் தான். இது ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு பார்த்துட்டு நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். இந்த வால் கிளாக்லேயே சிலது வந்து யூனிக்காக இருந்தது. இந்த பெருமாள் இருக்கிற மாதிரி இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். பயங்கர வெயிலுங்க. அதனால் இளநீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்க போனோம். நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம். அதனால் ரொம்ப முடியல. தண்ணி குடித்தா கூட தாகம் அடங்க. இங்கே குச்சி ஐஸு கூட கிடைக்கிது. நம்ம வந்து சரி அப்புறம் வரும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே சாப்பிட்ற ஐட்டம்ஸுமே நிறைய இருக்குங்க. ஈவன் பிரியாணி கூட எடுத்துன்னு வந்து விற்கிறாங்க. நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல. பட் நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மண்ணில் செஞ்ச பொம்மைங்க இதெல்லாம் கொஞ்சம் அழகாக இருந்தது பார்க்க. ஆனால் ரேட்டும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதெல்லாம் கேட்டால் நீங்கள் பார்கெயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல ஒரு ரேட்டுக்கு வாங்கலாம். ஏன் மயில் அமைதியாக இருக்க போது குண்டு அப்படி ஒன்றும் தரலையே. ஒயிட்டு தான் அழகு. இங்கே பாரு குட்டி குட்டியாக இருக்கு.